எம்ஜிஆர் டிவி சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சமீபத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ரெட்ரோ, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி. சார் எப்படியும் ரெட்ரோ தான் சூப்பர் டூப்பர் ஹிட்டாகவும் நம்மளாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம். தேட்டரும் அதுக்கு தான் நிறையா கொடுத்துருந்தாங்க. டக்குன்னு பார்த்தாக்கா ரெட்ரோ காணோம். எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா டூரிஸ்ட் ஃபேமிலி அந்த மாதிரி தான் டேக்காக இருந்துச்சு. அந்த படம் லோ பட்ஜெட் படம் சார். இந்த அளவுக்கு கொண்டாடுறாங்க மக்கள்னாக்கா என்ன சார் காரணம்? கண்டென்ட்டு தான் காரணம். நல்ல அருமையாக சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த டேரக்டருக்கு ஒரு 24 வயசு தான் சொல்கிறாங்க. சின்ன பையன், ரொம்ப சின்ன பையன். ஃபஸ்ட்டு படம் அது வந்து எப்படி இவ்வளோ பிரமாதமாக எடுத்தார்னு தெரில. நானும் படம் பார்த்துட்டேன். எக்ஸலண்ட்டாக இருக்குது. அதாவது வந்து ஒரு அருமையான ஒரு கதை அப்படின்னு சொல்லலாம்ல. அந்த கதையை வந்து நீட்டாக கோர்வையாக அடுக்கடுக்காக சீனை கோர்த்து பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அந்த பெரிய வெற்றி அந்த படத்துக்கு என்ன தெரியுமா? எல்லா சீன்லேயுமே சென்டிமெண்ட் வச்சுட்டார். சென்டிமெண்ட்டை கொண்டு வந்து படம் ஃபுல்லாக திணிச்சிட்டார். பாருங்கள், ஆரம்பத்தில் வந்து அவங்க கடற்கரையில் இறங்குறாங்க. யார்? சசிகுமாரும் சிம்ரனும். சசிகுமாருக்கு மார்க்கெட் இருக்கான்னா மார்க்கெட்டே கிடையாது, ஜீரோ மார்க்கெட்டு. அப்படிப்பட்ட ஒரு ஹீரோ. அப்புறம் சிம்ரன் வந்து ஒரு இன்னைக்கு பிரபலமான நடிகைன்னா நிச்சயமாக பிரபலமான நடிகையில் ஏதோ ஒரு சில படங்களில் வந்து ஆன்டியாலாம் நடிச்சிட்டு இருக்காங்க சிம்ரன். அப்படி ஒரு நடிகை. அவங்கள கொண்டு வந்து ஒரு ஹீரோயினாக போட்டு 2 பேருக்கும் ஒரு குழந்தை, ஒரு சின்ன பையன், ஒரு மீடியமாக ஒரு 18 வயசில் 19 வயசில் இருக்கிற மாதிரி ஒரு பையன். அவங்க ஒரு கடற்கரையில் இறங்கி வராங்க. இறங்கி வந்தோன்னே ஒரு போலீஸ்கிட்ட மாட்டுறாங்க. மாட்டினதுக்கப்புறம் அவங்கள பிடிச்சிடுறாங்க. பிடிச்சதுக்கப்புறம் அதுக்குள்ளே, அதாவது அந்த ஜீப்பு, அந்த வேன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த போலீஸ் வேனுக்குள்ளே ஒரு ட்ராவல். அது வந்து சிலோன்லேருந்து வந்திருக்காங்க. இவங்க அகதியாக வந்திருக்காங்க. ரகசியமாக சீக்கிரட்டாக வந்து கடற்கரையில் அங்கேருந்து இங்கே வந்து இறங்கியிருக்காங்க. இவங்களுக்கு உதவுறதுக்கு, அதாவது சிம்ரனோட அண்ணன் யோகி பாபு ஒரு கேரக்டர், அவர் அப்பப்போ வந்து போகிறார். அவ்வளோதான், பெருசாக ஒன்றும் கிடையாது. அந்த ஆரம்பத்தில் அந்த ஜீப்பில் ட்ராவல் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அங்கேருந்தே சென்டிமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எப்படி சென்டிமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அதாவது அந்த பையனை வச்சு, அந்த நாய் ஒன்று கையில் வச்சுருக்கான். அந்த நாயை வச்சு அதை அப்படியே அழகாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறாங்க. அந்த திலக்குன்னு நடிக்கிற அந்த நடிகர் பேர். அந்த நடிகர் பார்த்திங்கன்னா பிரமாதமாக, அவர் பல படங்களில் எக்ஸலண்ட்டாக நடிப்பார். அதாவது வந்து ஒரு மெத்தட் ஆர்டிஸ்ட்னு சொல்லலாம். அந்தளவுக்கு நல்லா நடிக்கிற நடிகர். அவரை வச்சு அங்கேயே சென்டிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணான். சென்டிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணி அந்த குடும்பத்து மேலே ஒரு பரிதாபம் போலீஸ்காரனுக்கு ஏற்படுது. இறக்கி விட்டு போயிடுறோம். சார், இப்போ நான் பார்த்ததே நீங்கள் மறந்துடுங்க, நான் உங்களை பார்க்கல, நீங்களும் என்னை பார்க்கலன்னு இறக்கி விட்டு போயிடும். அதுக்கப்புறம் இவங்க பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் கொண்டு வந்தால் கூட இவ்வளோ சுவையாக கொண்டு வந்திருக்க முடியாது. ஆனால் ஒரு காலனி மாதிரி ஒரு இடத்த சூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அது எங்கே பிடிச்சாங்க அப்படி ஒரு லொக்கேஷன் தெரில. அதாவது அடுத்து பார்த்தீங்கன்னா அடுக்கடுக்காக வீடுகள் இருக்குது. இந்த பக்கம் அடுக்கடுக்காக வீடுகள் இருக்குது. எல்லா வீட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு ஃபேமிலி. இவங்க போலீஸ்க்கு பயந்து ஒருத்தவங்க வந்து ஒரு வீடு தேடி வராங்க பாருங்கள். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஹவுஸ் ஓனரே ஒரு போலீஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த பக்ஸுன்னு ஒருத்தர் இருப்பார்ல, அவரை கொண்டு வந்து நடிக்க வச்சுருக்காங்க. அந்த வீட்டுக்கு மாடி வீட்டில் இவங்க இருக்கிற மாதிரியும், அது பக்கத்து வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி. சார், என்ன பிரமாதமான சென்டிமெண்ட் தெரியுமா? அதாவது வந்து ஒரு மனைவி, பக்கத்து வீட்டில் ஒரு கணவன் மனைவி இருக்காங்க. அந்த கிறிஸ்டின் ஃபேமிலி. அந்த மனைவி வந்து, கணவன் வந்து டெய்லி என்னை எழுப்புவார். இன்றைக்கி வந்து எழுப்பலை, அவர் இறந்துட்டாரா என்னன்னு தெரியலையே, ஐயோ என்னை எழுப்பலையே அப்படிங்கிற ஒரு பதட்டம். ஓடி வந்து சிம்ரன்கிட்ட சொல்லுவாங்க. சிம்ரனும் சசிகுமாரும் அந்த ஒரு வீட்டுக்குள்ளே போவாங்க. அவர் அப்படியே கையை நீட்டிட்டு அப்படி படுத்து கிடைப்பார். ஆடியன்ஸுக்கு எல்லாமே ஒரு டெம்போ, அதாவது வந்து என்னடாது, அதாவது பாருங்கள் எவ்வளோ அழகாக சென்டிமெண்ட்டை ஹேண்டில் பண்ணியிருக்காங்கன்னு. போய் உள்ள ரூமுக்குள்ளே போய் அந்த மனைவி வந்து, கணவன் எழுப்பலையே, உயிரோடு இருக்காரா இறந்துட்டாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அவங்களுக்கு. அந்த பயம், அப்படி அந்த பயத்தில் வந்து ஹாலிலே உட்காந்துடுறாங்க. உள்ளே கூட வரல. போய் எழுப்புறாங்க. அவர் வந்து செத்த மாதிரி படுத்திருக்காரு, தூங்குறாரு. அப்பான்னு எழுப்புறாங்க. மூணாவது தடவை எழுப்பும்போது டக்குன்னு முழிச்சிடுறாரு. முழிச்சு என்னம்மா அப்படின்னா, கொஞ்சம் அசந்துட்டேன், டயர்டாக இருந்துச்சு, தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்ல, உங்கள் மனைவி பயந்துட்டாங்க, வாங்க அப்படின்னு சொன்னோன்னே மனைவி பேரை சொல்லிக்கிட்டே அவர் வெளியில் வராரு. பார்த்தீங்கன்னா இந்த அம்மா, அந்த பயம் இருக்குது பார்த்தீங்களா, எங்கே நம்ம கணவர் இறந்துட்டாரோ, நம்மளை விட்டு போயிடுவாரோ அப்படின்றதுனால அவங்க இறந்துட்டாங்க. இதெல்லாம் வந்து பிரமாதமான சீன். அதாவது வந்து இதெல்லாம் எங்கேயுமே வைக்கல. பிரமாதமாக எப்படி இப்படி எக்ஸலண்ட்டாக யோசிச்சான்னு தெரியல. ஒரு கணவன் மனைவியுடைய அந்யோன்யம், ஒரு கணவனுடைய காதல் வாழ்க்கை இருக்குது பார்த்தீங்களா. அதாவது காலம் கடந்து வயசான கப்பிள்ஸ், அவங்க காலம் கடந்து அவங்க அந்யோன்யமாக இருக்காங்க. ஒருத்த மேலே அவ்வளோ பிரியமாக இருக்காங்கங்கிறத மாதிரி அந்த சீன் இருக்குது பார்த்தீங்களா, கிளாஸு. அதுக்கு மேலே அதில் சென்டிமெண்ட்டு. அதாவது வந்து நான் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன், 4 பேர் கூட இல்லை, அனாதையாக என் மனைவி அனுப்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி அங்கே ஒரு சென்டிமெண்ட்டு. அடுத்தடுத்து பாருங்கள், அந்த பையன் இருக்கானே, ஒரு பையன் 19 வயசு பையன், அவனுக்கு ஒரு காதல் வந்து இலங்கையில் இருக்கிற மாதிரி அதில் ஒரு காமெடி பண்ணி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பையனுக்கு ஒரு சென்டிமெண்ட், அப்பாவுக்கும் மகனுக்கும் ஒரு சென்டிமெண்ட். அந்த பையன் ஆரம்பத்திலே பாருங்கள், அந்த போலீஸ் வேனில் என்னை எப்படியாவது விட்டுருங்கன்னு காலில் விழுகிறார் சசிகுமார். நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், காலில் மட்டும் விழுகாதீங்க அப்படிங்கிறான். ஒரு அப்பா காலில் விழுகிறத மகன் ஒத்துக்க மாட்டேங்கிறான். எல்லா பக்கமும் கதை சார், எல்லா பக்கமும் சென்டிமெண்ட்டு. எம்எஸ் பாஸ்கர்ட்ட வந்தீங்கன்னா அங்கே ஒரு சென்டிமெண்ட். நான் முழுசாக சொன்னேன்னா முழு கதையும் சொல்லிடணும். அந்தளவுக்கு ஒரு படத்தில் ஒரு இன்வால்மெண்ட் வந்துச்சு.
சென்டிமெண்ட்டை டோட்டலாக ட்ராவல் பண்ணி கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த திலக்குங்கிற நடிகர் வந்து நம்ம வந்து பாம்பு வச்சது, இலங்கையில் ஒரு பாம்பு இடிச்சிடும், அந்த பாம்பு வச்சது இவங்க தான் போல், அந்த தீவிரவாதி தான் இங்கே பதுங்கியிருக்காங்க போல், நமக்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு போலீஸ் ஹையர் ஆஃபீஸர் அவரே உண்மையை சொல்லி தேடி வர்றாங்க அந்த காலனிக்கு. கடைசி கிளைமேக்ஸை தான் அந்த தேடி வந்ததுக்கப்புறம் அவங்களால வந்து அந்த 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 தேடப்பட்ட அந்த இலங்கை அகதியை கண்டுபிடிச்சாங்களா கண்டுபிடிக்கலையா அப்படிங்கிறது தான் கதை. சூப்பர் கிளைமேக்ஸ் சார். என்ன கிளைமேக்ஸ் பார்த்ததே கிடையாது சார் இந்த மாதிரி கிளைமேக்ஸ் மட்டும் இல்லை, அந்த பையன் சின்ன பையன் நினைக்கிறேன், அந்த டைரக்டரு அதாவது ஒவ்வொரு ஷாட்டும் ஒவ்வொரு சீனும் அணுவாக ரசித்து 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 எடுத்திருக்காரு. இதெல்லாம் மீறி பாருங்கள், ஒரு சண்டை கிடையாது, ஒரு குத்துப்பாட்டு கிடையாது, ஒரு ஃபைட்டு கிடையாது, ஒரு பஞ்சு டைலாக் ஒரு கிடையாது, ஒரு கேப்ரே டான்ஸ் கிடையாது, ஒரு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். நீங்கள் நினைக்கிறீங்களா மேலேருந்து குச்சாதான், கீழேருந்து குச்சாதான், அங்கேருந்து குச்சாதான், அண்டர் கிரவுண்டு அப்படி ஆணி எந்திரிச்சு வருவான். அதாவது செத்து கிடக்கிற மாதிரி செத்து கிடப்பான். அவனை பார்த்தீங்கன்னா அப்படியே கிடப்பான், அப்படியே கிடப்பான், அப்படியே கிடப்பான். கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா அவனை பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து எங்கேயாவது வந்து கொடுப்பான், தங்கச்சிக்கார் கொடுப்பான், அண்ணா எந்திரிண்ணா எந்திரிண்ணா அப்படின்னு 4 வாட்டி கற்றணுன்னு அவன் அப்படியே கண்ணை முழிப்பான், அப்படியே எந்திரிப்பான். இந்த மாதிரி எந்த சீனாக இருக்கா? ஏதாவது ஒரு சீன் இருக்கா? ஒரே ஒரு சீன் இருக்கா? சாதாரணமான நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய வாழ்வியல், நம்ம எப்படி வாழ்கிறோம், எப்படி மனுஷங்க வாழ்கிறாங்க, இந்த உலகத்தில் என்ன நடக்குது, இயல்பான விஷயங்கள், இயற்கையான விஷயங்கள், எப்படியெல்லாம் அன்பை ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்க முடியும், எப்படியெல்லாம் காதலை ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்க முடியும், உறவுகளுக்குள்ளே பின்னிட்டான் சார். அந்த டைரக்டர் வந்து நம்ம வந்து வாடா போடான்னு கூட சொல்லலாம், அந்த அளவுக்கு உரிமை எடுத்து கொண்டாடலாம், அந்த அளவுக்கு பிரமாதப்படுத்திட்டாரு. அதாவது வந்து எக்ஸலண்ட் மூவி. அந்த எக்ஸலண்ட் மூவி வந்து ரிலீஸ் பண்ணோன்னே பிரமாதமாக ஓடுது. இந்த படம் வர்றதுக்கு முன்னாடி இந்த படம் வந்து ரிட்ரோவோட இந்த டூரிஸ்ட் ஃபேமிலியை விடுறாங்களே, இது எப்படி ஓட போகுது, இது வந்து நல்ல படமாக இருக்கே, இது வந்து இந்த போட்டியில் வந்து விழுந்துரும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பாருங்கள், ரியாலிட்டிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நல்ல படம் கொடுத்தீங்கன்னா யாரோட வேணால் மோதலாம், ரஜினிகாந்தோட மோதலாம், விஜயோட மோதலாம், யாரோட வேணாமா. இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், யாருமே சொல்லாத ஒரு விஷயம் சொல்கிறேன். இதே அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து ரஜினி படத்தோடையோ விஜய் படத்தோடையோ அஜித் படத்தோடைய காம்படிட் பண்ணி வந்திருந்தாலும் அதையெல்லாம் ஒரு பக்கம் ஓரம் கட்டிட்டு இது பெரிய லெவலில் ஹைலைட்டாக நின்றுருக்கும். பெரிய லெவலில் அந்த படமெல்லாம் தள்ளி விட்டுட்டு இதனுடைய கூட்டம் இருக்குது பார்த்திங்களா, அதை கண்ட்ரோலே பண்ணியிருக்க முடியாது. மிகப்பெரிய வெற்றி இது அடைஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட படம் யாரோட வேணாலும் போட்டி போட்டாலும் இந்த படம் ஜெயிச்சிருக்கும். இதுதான் உதாரணம். என்ன உதாரணம்னா, கண்டென்ட்டு நல்ல கதையோட கதை சொன்னீங்கன்னா ஆடியன்ஸ் வந்து எப்போவுமே ரசிப்பாங்க. இந்த படத்துக்கு பாருங்கள், கிட்டத்தட்ட 10 நாள் ஆச்சு, கூட்டம் இன்னும் தியேட்டரில் எக்குது, போய் தள்ளுறாங்க. எல்லாமே தேட்டர் ஃபுல்லு. இன்னொரு உண்மையை சொல்லப்போனால் ரெட்ரோ வந்து பெரிய தேட்டரில் போட்டாங்க, சின்ன தேட்டரில் போட்டாங்க. இப்போ வந்து அப்படியே உல்ட்டாவாக இருக்குது நிலைமை. அதாவது வந்து ரெட்ரோவை சின்ன தேட்டருக்கு கொண்டு வந்துட்டு இது எல்லாமே பெரிய ஸ்க்ரீன்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. 600 700 சத்தியமில் போட்டாங்க. சத்தியம் பெரிய ஸ்க்ரீன் அதில் போட்டிருக்காங்க. இன்னும் பெரிய எல்லா ஊர்லேயும் பார்த்திங்கன்னா பெரிய சிங்கிள் ஸ்க்ரீன்ஸ்லாம் போட்டிருக்காங்க. அது இந்த படத்தினுடைய பட்ஜெட் எவ்வளோ தெரியுமா உங்களுக்கு? ஒன்றுமே கிடையாது இந்த படத்தினுடைய பட்ஜெட். சாதாரணமாக அந்த எப்படி சொல்கிறது, ஸ்டெடி கேமு, அந்த இந்த எக்யூப்மெண்ட், அந்த கேமரா, இந்த விக்ரம்லாம் லோகேஷ் கனகராஜ் யூஸ் பண்ணுறாரு, அது ஜிம்மிக்கு அந்த ஜப்பிலாம் சொல்லுவாங்களே, எந்த கிப்பியும் கிடையாது. கதை இருந்தால் ஓடுண்டாடே அப்படிங்கிற மாதிரி நிரூபிச்சுட்டு போயிட்டோம். அப்போ பாருங்கள், 4 கோடி ரூபாயில் எடுத்த படம் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டுமே 18-20 கோடி ரூபா கலெக்ட் பண்ணுறாங்க. இது இல்லாமல் அந்த தயாரிப்பாளர் வந்து சேட்டலைட் ரைட்ஸ், ஓடிடி ரைட்ஸ் எல்லாமே கையில் வச்சுருக்காரு. இதெல்லாம் வியாபாரம் பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு 60 கோடி ரூபாய்க்கு மேலே இந்த படம் கலெக்ட் பண்ணுங்கிறாங்க. டோட்டலாக அந்த தயாரிப்பாளருக்கு எவ்வளோ பெரிய லாபம் பாருங்கள். ஸோ இந்த படத்தில் வர லாபம் பெரிய லாபமா, இல்லை வந்து ரஜினி படம் வந்து கிட்டத்தட்ட 450 கோடி 500 கோடி, விஜய் படம் 500 கோடியில் எடுத்து அதில் 50 கோடி ஒரு தயாரிப்பாளருக்கு ஒரு லாபமா, 4 கோடி போட்ட ஒரு தயாரிப்பாளருக்கு கிட்டத்தட்ட 50 கோடி லாபம். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ரேஷியோ. ஒரே ஒரு விஷயம், நல்ல படம் கொடுத்தால் எந்த காலத்திலையும் ரசிகர்கள் வந்து ரசிப்பாங்க, தூக்கி தலையில் வச்சு கொண்டாடுவாங்கிறதுக்கு டூரிஸ்ட் சினிமா ஒரு சிறந்த உதாரணம். அதாவது 2025 ஆக சிறந்த உதாரணம். சார் உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.